தியேட்டர்களில் டிக்கெட் வாங்கும்போது நடக்கும் ஒரு பகிர் ரகசிய மோசடிய பத்தி இன்னைக்கு நாம பார்க்க போறோம். உங்க சினிமா டிக்கெட்ல இருக்கிற உண்மையான விலைய என்னைக்காவது கவனிச்சிருக்கீங்களா? பார்த்தா நிச்சயமா அதிர்ச்சியாவீங்க. ஆன்லைன்ல புக் பண்ணா ₹40 எக்ஸ்ட்ரா ஆகுமேன்னு ஒரு குடும்பம் நேரா தியேட்டர் கவுண்டருக்கே போனாங்க. கவுண்டர்ல 10 டிக்கெட் கேட்டாங்க. அதுக்காக ஜிபே மூலமா கரெக்டா ₹2000 பே பண்ணாங்க. ஆனா கையில கிடைச்ச டிக்கெட்ட பார்த்ததும் தான் கணக்குல ஒரு பெரிய தப்பு இருக்கிறத அவங்க கவனிச்சாங்க. அவங்க ஒரு டிக்கெட்டுக்கு ₹200 வசூலிச்சாங்க. ஆனா டிக்கெட்ல பிரிண்ட் ஆகியிருந்த ஒரிஜினல் விலை ₹190 மட்டும்தான். அப்போ ஒவ்வொரு டிக்கெட்டுக்கும் கணக்குல வராத ₹10 ரகசியமா எக்ஸ்ட்ராவா வசூல் பண்ணிருக்காங்க. என்ன கொடுமை பாருங்க. இத பத்தி கேட்டப்போ அது ரிசர்வேஷன் சார்ஜ் அப்படின்னு கவுண்டர்ல இருந்த ஊழியர் ரொம்ப மழுப்பலா பதில் சொன்னாரு. உடனே டென்ஷன் ஆன அந்த ஊழியர் 10 டிக்கெட்ல ஒரே ஒரு டிக்கெட் பின்னாடி மட்டும் சீல் அடிச்சு கொடுத்தாரு. வாங்கின மொத்த காசும் ஏன் டிக்கெட்ல இல்லைன்னு கேட்டதுக்கு அவங்க ரொம்பவே கோவப்பட்டு சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, மேனேஜர் கிட்ட பேசலான்னு பார்த்தா ரொம்ப அலட்சியமா வாடிக்கையாளரை கீழே இருந்த ஆபீஸ்க்கு அனுப்பி வச்சாங்க. அங்க போனப்ப உங்க ₹10 நாங்க என்ன கோட்டையா கட்ட போறோம் அப்படின்னு மேனேஜர் ரொம்ப திமிரா கேட்டாரு. ரீஃபண்ட் கிடையாதுன்னு ரூல்ஸ் இருந்தாலும் அந்த கேள்விகளை தவிர்க்க அவசர அவசரமா பணத்தை திருப்பி கொடுக்க முன்வந்தாங்க. ஃபேமிலியோட வந்ததால நிம்மதியா படம் பார்க்கணுமேனு வேற வழி இல்லாம அந்த ₹100 நஷ்டத்தை அவங்க ஏத்துக்கிட்டாங்க. இது வெறும் ₹10 மேட்டர் கிடையாதுங்க. தியேட்டர்கள்ல எந்த அளவுக்கு வெளிப்படைத்தன்மை இல்ல அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் தான். கடைசியா ஒரே ஒரு கேள்வி. ரசீது இல்லாத கணக்கிலே வராத இந்த லட்சக்கணக்கான பணம் தினமும் யாருடைய பாக்கெட்டுக்கு போகுது?